ஓட்டப்பிடாரம் தாலுகா வந்து ஒரு வறட்சியான பகுதி மட்டும் இல்லை, ஒரு மானாவாரி. இங்கே வந்து சுமார் 80,000 ஹெக்டேர் மானாவாரி நிலம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மானாவாரி நிலங்களில் வந்து குறிப்பாக நவதானியங்கள் பயிரிடுறோம். உளுந்து, பாசி, அப்புறம் மக்காச்சோளம். இந்த பாருங்கள், இந்த வருஷம் பேஞ்ச மழையில் உளுந்தி, பாசி வந்து முக்கால்வாசி மழையில் வந்து அடிச்சுட்டு போயிட்டு விளைஞ்ச 1-2மே குறைந்த அடிமாட்டு விலைக்கு தான் விவசாயிகிட்ட வந்து நம்ம வியாபாரிகிட்ட வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மக்காச்சோளம் அறுவடை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ மக்காச்சோளமே ஒரு ஏக்கரை வந்து நாங்கள் வந்து விளைவிப்பதற்கு கிட்டத்தட்ட உழவு கூலியிலேருந்து மருந்தடி எல்லாம் சேர்த்து 40,000 வந்துடுது. ஆனால் இன்றைக்கி வேலைக்கு கூட ஆட்கள் வந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ரொம்ப வந்து ஆட்கள் பற்றாக்குறை. அப்படின்னா கூட காலையில் வேலைக்கு வந்து 2 மணி வரைக்கும் 400 சம்பளம் கேட்காப்புல. அவ்வளோ கொடுத்து விவசாயி வந்து அதை பண்ண முடியாது. இப்போ படைப்புழு தாக்குதலால் இன்றைக்கி மக்காச்சோளம் முழுமையாக ஒரு 75% வந்து பாதிக்கப்பட்டுட்டு, இதுக்கு வேளாண்மை துறையிலேருந்து எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுமே எடுக்கலை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி விளைச்சல் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த குறைவாக இருக்கிறதையுமே இன்றைக்கி அறுப்பு கூலியை பார்த்துட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 3,000 வந்துடுது. ஒரு ஏக்கர் அறுப்பு கூலி எங்களுக்கு வந்து 6,000 வந்துடுது. இது போக அப்புறம் நாங்கள் அதை எடுத்து கொண்டு வந்து அந்த வியாபாரிகிட்ட கொண்டு போனால் வியாபாரி வந்து ரொம்ப அடிமாட்டு விலைக்கு கேட்காப்புல. அப்புறம் விவசாயிகள் வந்து மிக மோசமான பொருளாதார சிக்கலில் இருக்காப்புல. ஆனால் இந்த சூழ்நிலையுமே அரசு வந்து அறிவிச்சிருக்கக்கூடிய நிவாரணம் வந்து ஒரு ஹெக்டேருக்கு 8,500 நாங்களே 35,000 40,000 செலவு பண்ணியிருக்கோம். நீங்கள் வெறும் 8,000 கொடுத்தீங்கன்னா எங்கள் உழவு கூலி கூட பத்தாது. அதனால் தமிழக அரசு இதில் வந்து முழு கவனம் செலுத்தி டெல்டா மாவட்டங்களில் எப்படி அரசு கொள்முதல் நிலையம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி எங்கள் ஓட்டப்பிடாரம் தாலுகாவில் நீங்கள் வந்து இந்த நவதானியங்கள், இந்த உளுந்து, பாசி, மக்காச்சோளம் இதையெல்லாம் அரசே ஒரு விலையை நிர்ணயித்து இதை அரசு வந்து கொள்முதல் செய்து இதை ரேஷன் கடைகளில் ஒரு ஆரோக்கியமானது இதை வந்து மக்களுக்கு விநியோகிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன்.